வணக்கம். மோடியை, ஆர்எஸ்எஸ்ஸை, பாஜகவை, அவர்களுடைய மக்கள் விரோத செயல்களை எல்லாம் இந்திய மக்கள் விமர்சனம் செய்தால் அல்லது கேள்வி எழுப்புனா உடனே ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்லுவான்னா, நீ இந்தியனா, நீ தேச துரோகி இப்படின்னு சொல்லுவான். இவனுங்க தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போது அதே வார்த்தையை எதிரொலித்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி. உங்களுக்கு நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். ராகுல் காந்தியை உண்மையான இந்தியரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்கிறார். அதற்கு பிரியங்கா காந்தி அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்ற வளாகத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த வீடியோ இன்றைக்கு வைரலாகி வருகிறது. அதை முதலில் நீங்கள் பாருங்கள். Well, with due respect to the honorable judges of the Supreme Court, they do not decide who a true Indian is, and it is the job of the opposition leader, it is his duty to ask questions to challenge the government. And my brother would never say anything against the army. He holds the army in the highest respect. So it is a misinterpretation. அதாவது பிரியங்கா காந்தி தெளிவாக சொல்கிறார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியை பார்த்து, யார் உண்மையான இந்தியர் என்று நீதிபதிகள் முடிவு செய்ய முடியாது, அவர்களுடைய அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது அது அப்படின்னு பிரியங்கா காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய மனிதர் இந்தியாவுடைய 2 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். 2 இடங்களிலுமே மோடியை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்திய மக்களால் வெற்றி பெறச் செய்யக்கூடிய தலைவராக இருக்கிறார். அவர் உண்மையான இந்தியர் இல்லையா? உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். ராகுல் காந்தியின் மீது 32க்கும் அதிகமான வழக்குகளை ஆர்எஸ்எஸ்காரன் போட்டிருக்கிறான். என்ன காரணத்திற்காக போட்டிருக்கேன் தெரியுமா? என்னென்ன வழக்குகள் தெரியுமா? ஆர்எஸ்எஸ்க்கு அம்பலப்படுத்தினார், மோடியை அம்பலப்படுத்தினார். இந்திய மக்கள் மோடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை அவர் கேட்டுவிட்டார். அதற்காக அவர் மீது 32க்கும் அதிகமான வழக்குகளை சங்கபரிவார கும்பல் இந்தியா முழுவதும் போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது உண்மையான இந்தியராக இருந்தால் ராகுல் காந்தி இப்படி பேச மாட்டார் என்று சொன்ன நீதிபதியினுடைய பழைய ஒரு வரலாறு சொல்லவா? சவர்க்கர் குறித்து, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரிட்டிஷாருக்கு சேவை செய்த சவர்க்கரை குறித்து, சவர்க்கருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்கக்கூடிய பக்கங்களை அம்பலப்படுத்தினார் என்பதற்காக ராகுல் காந்தியை கண்டனம் தெரிவித்தவர்தான் இதே நீதிபதி. அவர்தான் இப்போது ராகுல் காந்தி உண்மையான இந்தியரா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அது குறித்து தெரிந்து கொள்வதற்கு இந்திய மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. ராகுல் காந்தி இந்திய மக்களின் சார்பாக மோடியை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து கேள்வி கேட்கிறார். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, சீனா இந்திய பகுதியை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதை ராகுல் காந்தி கேட்கிறார். ஒன்று உண்டுன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, இவ்வளவுதானே. எங்கள் இந்திய நாட்டினுடைய பகுதியை சீனா ஆக்கிரமித்திருக்கிறது. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடிகிட்ட கேட்குறாரு. மோடி என்ன சொல்லணும்? இல்லைன்னு சொல்லணும், இல்லை இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு ஏதேதோ பேசிகிட்டு இருந்தால் சரியாக இருக்குமா? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் சார், நாங்கள் விரும்புகிறோம். இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து ஒரு கேள்வி இல்லையா, இந்திய மக்கள் எல்லாரும் தான் கேட்குறாங்க. மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து கேட்கிறார்கள். என்ன கேட்குறாங்க? இந்த தாக்குதல் நடந்தது, இந்த தாக்குதல் நடக்கும்போது இந்திய தரப்பிலிருந்து ஒரு 5 விமானங்கள் இழந்திருக்கிறோம் இல்லையா, ராஃபேல் விமானம் உட்பட, மிக் விமானம் உட்பட இல்லையா. இது குறித்து கேள்வி கேட்கிறோம். இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடிக்கும் அமித்ஷாவுக்கு இருக்கா இல்லையா? இதை ராகுல் காந்தி கேட்குறாரு. ராகுல் காந்தி கேட்டுட்டு கொஞ்ச நாளில் பார்த்தா இந்தியாவுடைய மிக முக்கியமான இராணுவ பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் 2 இடங்களில், இந்தோனேஷியாவிலையும் இன்னொன்று சிங்கப்பூர்லையும் வச்சு அவர் சொல்கிறார், ஆமாம், அவர் ஒத்துக்கிறாரு, நடந்தது உண்மைதான், அப்படி போயிருக்கு. ஆனால் இழப்பு என்பது முக்கியமல்ல, வெற்றியின் நாங்கள் தான் என்று சொல்கிறார். அதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் மோடி என்ன பதில் சொல்கிறார்? இது இந்திய மக்களுக்கு கேட்க உரிமை இல்லையா? கேட்போம், அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டால் நீங்கள் உண்மையான இந்தியரா அப்படின்லாம் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் சார்? அதான் நமக்கு தெரியல. அது நமக்கு இந்திய மக்களுக்கு அது என்னன்னு புரியல. இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது உண்மையான இந்தியர் யார் அப்படின்னு கேட்குறதுனால, காந்தி இல்லையா, மகாத்மா காந்தி, அவர் நமக்கு தெரிஞ்சு உண்மையான இந்தியர். ஆனால் காந்தியை கொலை செய்த கோட்சேவை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய சங்கபரிவார கும்பல்,
அல்லது கோட்சே ஆதரவாளர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ்காரர்கள், பாஜகக்காரர்கள், இதில் யார் உண்மையான இந்தியர்களாக இருக்க முடியும்? சுதந்திர போராட்டம் நடந்து பெற்று கொண்டிருக்கும் போது பிரிட்டிஷாருக்கு தோதுவான வேலைகளை செய்து கொண்டிருந்த, பிரிட்டிஷாருக்கு சேவகம் செய்து கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்படிப்பட்டது? அதே காலகட்டத்தில் தங்களுடைய உயிரையும் உடைமையும் தியாகம் செய்து இந்திய விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ் எத்தகையது? இதில் யார் உண்மையான இந்தியர்களாக இருக்க முடியும்? தெரியல. சந்தேகத்துக்காக தான் நம்ம கேட்குறோம். இதுக்கு நீங்கள் தான் பதிலெலாம் சொல்லியாகணும். இன்னொன்று சொல்லட்டுமா? நான் பாராளுமன்ற வளாகத்தில் நடந்த ஒரு செய்தி நான் ஒன்று சொல்கிறேன். பிஜேபியினுடைய ரமேஷ் பிதூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு முஸ்லீம் உறுப்பினரை பார்த்து கேட்கிறான். என்ன சொல்கிறான்? தூயேக் ஆதங்கவாதிக, தூயேக் கட்டுவாக, அப்படின்னா நீ பயங்கரவாதியா, நீ பயங்கரவாதி அப்படின்னு பாராளுமன்ற வளாகத்தில் கேட்குறான். யார் கேட்குறான்? ரமேஷ் பிதூரி என்று சொல்லக்கூடிய ஒரு பிஜேபிக்காரன் கேட்குறான், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குறான். பாராளுமன்றத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள்? உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இல்லையா? அந்த ஜனநாயக நாட்டினுடைய மிக முக்கியமான பாராளுமன்றத்திற்குள்ள ரமேஷ் பிதூரி என்று சொல்லக்கூடிய ஒரு பாஜகக்காரன் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறான். அப்போ ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை இல்லாமலாக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கபரிவார கும்பலுடைய குரலாக இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய குரல் இருக்கிறதோ என்கிற ஐயம் இந்திய மக்கள் மத்தியில் வெகுவாக எழத் துவங்கி இருக்கிறது. பிரியங்கா காந்தி தெளிவாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் மீது நாங்கள் உரிய மரியாதை வைத்துள்ளோம். யார் உண்மையான இந்தியர், யார் உண்மையான இந்தியர் இல்லை என்பதை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் முடிவு செய்ய முடியாது. அது அவர்களது அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டது. என் சகோதரர் ராகுல் காந்தி இராணுவம் மீதும் அதன் அதிகாரிகள், வீரர்கள் மீதும் எப்போதும் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார். இராணுவத்திற்கு எதிராக ஒருபோதும் பேச மாட்டார். அவரது கருத்துக்களிலும் பேச்சுக்களிலும் அந்த மரியாதை எப்போதும் பிரதிபலிக்கும். அவரது கருத்துக்கள் சங்கபரிவார கும்பலால் திரித்து கூறப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் அரசாங்கத்தை கேள்வி கேட்பதும் எதிர்ப்பதும் ராகுல் காந்தியினுடைய கடமை. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். இப்படி தான் பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க. அதை மீண்டும் ராகுல் காந்தி செய்வார். அவர் கடைசி வரையிலும் செய்து கொண்டிருப்பார். இந்திய மக்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.